அமிகோ கரேஜ் திரை விமர்சனம். மாஸ்டர் மகேந்திரன், ஜி.எம். சுந்தர், ஆதிரா, தீபா பாலு, முரளிதரன் சந்திரன், மதன கோபால், சக்தி கோபால், முரளி கோபால் மற்றும் பலர் நடிப்புல பிரசாத் நாகராஜன் இயக்கத்துல பாலமுரளி பாலு இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் அமிகோ கரேஜ். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். அம்மா அப்பா என்று அளவான குடும்பம், படிப்புக்கு ஏற்ற வேலை என்று வாழ்ந்து வரும் ஹீரோ மாஸ்டர் மகேந்திரன் தான் எதிர்கொண்ட சிறு பிரச்சனையை தீர்ப்பதற்காக மேற்கொள்ளும் முயற்சி அவரை மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்க வைக்கிறது. அதிலிருந்து மீள்வதற்காக அவர் எடுக்கும் மிகப்பெரிய முடிவு அவரது வாழ்க்கையை வேறு பாதைக்கு அழைத்து செல்ல. அந்த பயணத்தால் அவருக்கு நேர்ந்த பாதிப்புகள் என்ன, அந்த பாதையில் இருந்து விலகி பழைய வாழ்க்கைக்கு திரும்பினாரா இல்லையா என்பதை சொல்வதுதான் அமிகோ கரேஜ். ஹீரோவாக நடித்திருக்கும் மாஸ்டர் மகேந்திரன் பள்ளி பருவம், கல்லூரி முடித்து பணிக்கு செல்லும் பருவம் என்று இரண்டு விதமான கெட்டப்புகளுக்கு எந்தவித மெனக்கெடலும் மேற்கொள்ளாமல் மிக சாதாரணமாக நடித்திருக்கிறார். ஹீரோயினியாக நடித்திருக்கும் ஆதிரா கதையின் மைய புள்ளியாக இருப்பார் என்று எதிர்பார்த்தால் அவரை வழக்கம் போல திரைக்கதை ஓட்டத்திற்கான ஹீரோயினியாக மட்டுமே பயன்படுத்தியிருக்கிறார்கள். கல்லூரி மாணவியாக நடித்திருக்கும் ரம்யா நல்வரவு. ஆனால் அவரது காட்சிகள் குறைவாக இருந்தது ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றம். அமிகோ கரேஜின் உரிமையாளரான ஜி.எம். சுந்தர் இயல்பான நடிப்பு மூலம் கவனம் ஈர்க்கிறார். ஆரம்பத்தில் அவரது கதாபாத்திரம் சாதாரணமாக பயணித்தாலும் அவர் எடுக்கும் அவதாரம் எதிர்பார்க்காததாக இருக்கிறது. வில்லன்களாக நடித்திருக்கும் தாசரதி, முரளிதரன் சந்திரன் இருவரும் விரட்டலான தோற்றத்தோடு நடிப்பிலும் விரட்டியிருக்கிறார்கள். விஜயகுமார் சோலைமுத்துவின் ஒளிப்பதிவும் பாலமுரளி பாலுவின் இசையும் படத்திற்கு மிகப்பெரிய பலம். குறிப்பாக படத்தின் பெரும்பாலான காட்சிகள் இரவு நேரத்தில் நடப்பதும் அதை மிக நேர்த்தியாக காட்சிப்படுத்தியிருப்பதும் படத்தை பிரம்மாண்டமாக காட்டியிருக்கிறது. காதல், குடும்ப சென்டிமெண்ட், மாணவர்களின் கலாட்டா, இளைஞர்களின் வாழ்க்கை, நட்பு, துரோகம், யோசிக்காமல் எடுக்கும் முடிவால் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்று படத்தில் அனைத்து அம்சங்களும் இருந்தாலும் அனைத்தும் ரசிகர்களிடம் எந்தவித பாதிப்பும் இன்றி கடந்து செல்வது படத்தின் பலவீனமாக இருக்கிறது. இருந்தாலும் தான் சொல்ல வந்ததை மிக நேர்த்தியாகவும் வேகமாகவும் சொல்லியிருக்கும் இயக்குனர் பிரசாத் நாகராஜன் படத்தின் மேக்கிங் மூலம் தான் விஷயமுள்ள இயக்குனர் என்பதை நிரூபித்திருக்கிறார். மொத்தத்துல இந்த அமிகோ கரேஜ் சில குறைகள் இருந்தாலும் அதை ரசிகர்கள் மறந்து பொழுதுபோக்கு படமாக முழுமையான திருப்தி அளிக்கிறது.